நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக துவங்கப்பட்ட இருதய கல்லீரல் நோய் சிகிச்சை பிரிவை விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் திறந்து வைத்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த நேரலையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் செல்வராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, தற்போது மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு இன்னமும் வராததற்கு என்ன காரணம்? இதுகுறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக உமா, ஏற்கனவே தமிழகத்தில் விளம்பர திமுக அரசு என்பது எல்லா திட்டங்களையும் தங்கள் விளம்பரப்படுத்துவதில் மட்டுமே தங்கள் நோக்கமாக உள்ளது. ஆனால் குறிப்பாக மக்கள் பயன்பாட்டிற்கான எந்த திட்டமும் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் நேரடியாக அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பணிகளுக்காக முடிக்கப்பட்ட பணிகள் மற்றும் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா என்று தமிழக முதலமைச்சர் கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்று பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் தங்களுடைய பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். அப்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி என சொல்லக்கூடிய உயர் சிகிச்சை மருத்துவமனையில் கல்லீரல், நரம்பியல் மற்றும் இதய நோய் உள்ளிட்ட 3 அவர்களுக்கான அந்த பணிகளுக்கான அந்த நோய் பிரிவுக்கான அந்த கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்கும் மேலும் 50 படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனைக்கான தங்களுடைய திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 33 நாட்கள் ஆகியும் அதோட நிலைமையை தான் நாம் நேரடியாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். 33 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த பணிகள் எதுவுமே முழுமையாக நிறைவு பெறவில்லை. கிட்டத்தட்ட 50% பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது. வெளி தோற்றத்திற்காக அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட பணிகள் மட்டுமே தான் உள்ளது. இதே பகுதியில் தான் ஆய்வகங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வகத்திற்கு தேவையான எந்திரங்கள் கூட எதுவும் இல்லாமல் தற்போது வரை அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 33 நாட்களாக இந்த பணிகள் இன்னும் முடிவடையாத சூழ்நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது போன்ற விளம்பர திமுக அரசு இது போன்ற அனைத்து திட்டங்களையும் தங்கள் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதாக முதலமைச்சர் மேடையிலே தெரிவித்து சென்றிருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 33 நாட்கள் ஆகியும் இந்த பணிகள் என்பது இதுவரை நிறைவு பெறவில்லை என்பதுதான் மக்களுக்கு நேரடியாக தெரிவிக்கும் வகையில் தான் நாம் நேரலையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு தான் தற்போது விளம்பர திமுக அரசு இது போன்ற மக்களை ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் முற்றிலுமாக பணிகள் முடிவடைந்த பிறகு அந்த பணிகளை திறந்து வைப்பதுதான் ஒரு வழக்கமாக உள்ளன. ஆனால் தற்போது இந்த பணிகள் எதுவுமே முற்றிலுமாக நிறைவு பெறாமல் அந்த பணிகள் அவசர கோலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் தற்போது வரை இங்கு நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். ஏனென்றால் இருதய நோய், நரம்பியல், கல்லீரல் உள்ளிட்ட பல்வேறு நோய் சிறுநீரகம் ஆகிய உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய நேரடியாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் தங்களுடைய மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இது குறித்த சமூக ஆர்வலர் சிராஜ் நம்மிடம் இருக்க, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கையா, தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி அன்று இந்த மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். நாம் நேரடியாக பார்க்கும் எந்த அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பது தொடர்பாக இது தொடர்பாக உங்களோட கருத்து என்னையா? சார், அதாவது தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய திராவிட மாடல் அரசு இந்த விஷயத்திலையுமே மக்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலைகள் தான் இப்பயும் பார்த்திருக்காங்க. அதாவது கடந்த 7ஆம் தேதி மீட்டிங்ல தமிழக முதல்வர் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கிறாரு. இதற்கு உடந்தையாக அதிகாரிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நடந்து முடிந்தது போல இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. ஒரு கிரீன் கலர் ஸ்கிரீன் போட்டு இப்ப இந்த நுழைவாயில மட்டும் கவர் பண்ணிருக்காங்க. அப்போ அவர் முதல்வர் திறக்கும் பொழுது இந்த எல்லா பகுதிகளையுமே கிரீன் கலர் ஸ்கிரீன் போட்டு மறைச்சாச்சு. இது குறித்து நம்ம கேட்ட பொழுது இல்ல, யாருமே அனுமதி கிடையாது, முதல்வர் திறந்த பிறகு அனுமதி உண்டுன்னு சொன்னாங்க. ஆனா திறந்த பிறகுதான் பாக்குறோம், அப்பதான் மேல் தலைமை எழுப்பப்பட்டு இருக்கு. இன்னும் இந்த மருத்துவமனையில உள்கட்டமைப்பு எதையுமே கொண்டு வரல. இன்னும் பில்டிங் ஸ்ட்ரக்சரே முழுமையா முடிவடையாத நிலையில தமிழக முதல்வர் இதை எப்படி திறந்தாரு, இதற்கான விஷயங்களை அதிகாரிகள் எல்லாம் சொல்றது இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய ஒரே நோக்கம், இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சியில திறக்கப்பட்டது. அதாவது முதல்வர் வரும்பொழுது திருநெல்வேலிக்கே மேக்கப் போட்டாங்க. சமூக ஆர்வலர்கள் பல பேர், எல்லாரும் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி, மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தாத தொகையை விளம்பர நோக்கில் வரக்கூடிய முதலமைச்சருக்கு மேக்கப் போடுற திட்டமா பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, இது தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு, முதல்வர் வருவியும் பொழுது இந்த திருநெல்வேலி ஓஹோ ஆகோன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், முதல்வர் அல்வா சாப்பிட போகக்கூடிய ரோடு பல இருக்கணும்ன்ற பேர்ல எல்லா வேலைகளும் பார்த்தாங்க. ஆனா மக்கள் சார்ந்த திட்டங்கள் எவ்வளவு கேவலமா இருக்குன்றதை நீங்க கண்கூட பார்க்கலாம். சோ உடனடியா முதல்வர் உங்க கவனத்துக்கு வருதா வரலையான்றது தெரியல. சோ தயவு செய்த அதிகாரிகளுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்து உயர் அதிகாரிகள் இது மாதிரியான திட்டங்களை உடனடியா துறக்கணும். ஆனா முழுமையான
கட்டிடங்கள் வந்து முழுமையடைந்த பிறகாக இந்த திட்டங்களை வந்து நடைமுறை கொண்டு வரணும்ன்றதை தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் சார். இல்ல கிட்டத்தட்ட நம்ம பார்க்க 33 நாட்கள் ஆயிட்டு. ஏன்னா கடந்த 7ஆம் தேதி இந்த கட்டிடம் திறக்கப்பட்டு உள்கட்டமைப்பு அனைத்துமே முடிவடைந்து நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக வைக்கக்கூடிய பகுதி. அதுவும் 4 முக்கியமான கல்லீரல், இதயம், நரம்பியல் உள்ளிட்ட பிரிவுகள் இந்த பகுதிக்கு மாற்றப்படுவதாக சொன்ன இதுவரை ஒரு நோயாளி கூட நம்ம பார்க்க முடியல, பணிகள் முடியப்படல. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வேகம்? ஏன்னா ஒரு முதலமைச்சர் பணிகள் முடிந்த பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு அதை திறந்து வைத்தாலே மக்கள் பயன்பாடு என்று சொல்லக்கூடிய நிலையில மக்கள் உள்ள கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படின்றது வந்து கல்லூரி வசதியுடன் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. சோ இங்க டெய்லி வந்து ஒரு 1000 கணக்குக்கும் மேல நோயாளிகள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. சமீப காலமா வந்து இந்த மருத்துவமனை பல்வேறு புகார்களுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அதாவது லேபர் சார்ந்த புகார்கள் ஆகட்டும், அல்லது உணவு சார்ந்த புகாராகட்டும், கட்டமைப்பு மாதிரி பல்வேறு புகார்களுக்கு உள்ளாகுது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுடைய வற்புறுத்தலின் பெயரில் மட்டுமே இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வரும் இதற்கு தலையாட்டி பொம்மையாக செயல்பட்டு இந்த மருத்துவமனை முழுமையாக கட்டமைக்கப்பட்டதாகவும் அதை உடனடியாக திறக்கிறதுனால மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்ததாகவும் தான் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மக்களுக்கும் இது சார்ந்த விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட கேட்கும் பொழுது ஒரு அலட்சிய போக்கில் ஒரு பதில் வருது. அதை இன்னொரு 1 மாசத்துல முடிச்சிருவோம் சார், இன்னொரு 10 நாள்ல முடிச்சிருவோம். நீங்க 10 நாள்ல முடியக்கூடிய திட்டத்தை எதுக்கு முன்கூட்டியே திறக்கிறீங்க? எதுக்கு ஒரு கல்வெட்டுல பேர் போடுறோன்ற ஒரு அவசரம் எதனால? இது ஒரு காணொலி மூலமா சென்னையில இருந்து முதல்வர் திறந்து வச்சா நாங்க இந்த மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோமா? சென்னையில இருந்து முதல்வர் திருநெல்வேலிக்கு வந்துதான் இந்த சார்ந்த திட்டங்களை இது பண்ணி தரணுமா? இது மாதிரியான பல்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்க மக்கள் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரது சரிதான், ஆனா வகுத்து அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கணும். இது மாதிரி முடியாத திட்டங்களை திறந்து வச்சு வெறும் ஸ்டிக்கருக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கலாமே தவிர்த்து மக்களினுடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாத வரைக்கும் நீங்க இருக்கிறது நல்லதுன்றதுதான் மக்களுக்கு சார்பாக நாங்க சொல்றோம். குறிப்பாக இந்த கட்டிடங்கள் திறக்கப்படாத காரணத்தினால நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு சார்? நோயாளிகள் அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்க கொண்டு வந்திருந்தாங்க இது பக்கத்திலேயே. அப்ப கேட்கும் பொழுது அந்த மருத்துவமனைக்கு இந்த மருத்துவமனைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தது. அப்ப கேட்கும் பொழுது இந்த மருத்துவமனை நாங்க கட்டி முடிச்சிட்டோம், இன்னும் ஓரிரு மாதங்கள்ல செயல்பாட்டு கொண்டு வந்துருவோம். நாங்க அப்ப பேஸ்மெண்ட் கூட போடல, பவுண்டேஷன் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்குமே அந்த மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள், அதாவது இங்க சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, இருதய சிகிச்சை, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இங்க கொண்டு வரதா சொல்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க மருத்துவமனையை மகப்பேறுவை தவிர்த்தும் இதை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் எமர்ஜென்சி வார்டு உட்பட எல்லாத்தையுமே இங்க தான் கொண்டு வரதா தகவல் சொல்றாங்க. அது சார்ந்து இருக்கக்கூடிய நோயாளிகள் தினந்தோறும் 2 கிலோமீட்டர் இங்க இருந்து ஆட்டோல பாத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்து போக வேண்டிய நிலைமை இருக்கு. ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க எவ்வளவு தூரத்துல ஏழ்மையில இருப்பாங்கன்றது இந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தெரியாதா, இல்ல மருத்துவமனை திட்டமிடல் சார்ந்த திட்டக்குழுக்கு தெரியாதான்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவங்க இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் அலக்கடிக்கிறீங்க. இப்ப இந்த மருத்துவமனைக்கு அந்த உயர் சிகிச்சை மருத்துவமனைக்குமே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றது பாக்குறீங்க. நடுவுல கேப் கிடையாது. கோட்டச்சவர் கட்டி ஒரு 6 அடிக்கு கோட்டச்சவர் கட்டி வச்சாச்சு. சோ இது மாதிரியான மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு திட்டமிடும் பொழுது அந்த திட்டக்குழுவை சார்ந்தவர்கள் வந்து மக்கள் எவ்வளவு தூரம் எளிமையா பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது எல்லாருமே பாமர மக்கள், மிகவும் ஏழ்மையான வசதி படைக்க முடியாத மக்கள் தான் இந்த சிகிச்சைக்கெல்லாம் இங்க வராங்க. அவங்க வயிற்றில் அடிக்கிறது ரொம்பவே பாவம். ஒரு மனசாட்சியினுடைய அடிப்படையிலேயாவது அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் கேட்டுக்கிறோம். நோயாளிகள் ரொம்பவே அவதி அடைகிறாங்க சார். இது நம்ம சொல்ல முடியாத நிலைமையில அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா கண்ணீர் வடிப்பாங்க, அவங்கள சார்ந்த உறவினர்கள் கண்ணீர் வடிப்பாங்க. சோ அது மாதிரியான நிலைமை தான் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே இருந்துட்டு இருக்கு. உமா, நீங்க நேரடியாகவே கேட்டுக்கலாம். ஏன்னா பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் வந்து மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து தங்களுக்கான சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு முக்கியமான கல்லீரல், இதயம், நரம்பியல் மற்றும் பல்வேறு முக்கியமான பிரிவுகள் வந்து இந்த பகுதிக்கு வந்து அதற்கான உள்கட்டமைப்பு மற்றும் ஆய்வகங்கள் நிறுவக்கூடிய இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட 33 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த பணிகள் வந்து எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் பொதுமக்கள் மற்றும் வரக்கூடிய நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். ஏனென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற ஒரு நவீன சிகிச்சை என்பது கடந்த 7ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டு உள்ளது என்பது சொல்லக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு இதுவரை இதற்கான எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் தெரிவித்தது போலவே இங்கிருந்து நேரடியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை, நெஞ்சக பிரிவு மற்றும் பல்வேறு பகுதிக்காக மதுரைக்கு செல்லக்கூடிய நிலைமை தான் இருந்து கொண்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று தங்களுடைய முடிக்கப்படாமல் உள்ள பணிகளை முற்றிலுமாக திறந்து வைக்கப்பட்டு வருவதாதான் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஏனென்றால் திருநெல்வேலியில் உள்ள வெள்ளநீர் கால்வாயாக இருக்கட்டும், பாளையங்கோட்டை உள்ள மார்க்கெட்டா இருக்கட்டும், அதே போல பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், இது போன்ற எந்தவித பணிகளும் முடிவடையாமல் அவசர கோலத்தில் திறந்து வைக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எதுவும் இல்லாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். உமா,
உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.